ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு நூல் பைப்பிங் தான் வைக்க போகிறோம். அது எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், இது போல் ஒரு கிராஸாக நம்ம வந்துட்டு ப்ளவுஸ் வந்துட்டு எம்மிங் பண்ணுறதுக்கு ஒரு பீஸ் கட் பண்ணுவோம்ல, அது போல் கிராஸாக கட் பண்ணி இப்படி ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம எந்த கலரில் பைப்பிங் கொடுக்குறோமோ அந்த பீஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி இது போல் நீளமாக வச்சுக்கிங்க. இதில் வந்துட்டு இப்போ நம்ம பைப்பிங் வைக்க போகிறோம். நான் வந்துட்டு லெஃப்ட் சைடு குதிரை வந்துட்டு போட்டிருக்கேன். இது வந்துட்டு ஒன் சைடு குதிரை, லெஃப்ட் சைடு போட்டிருக்கான். நூல் பார்த்திங்கன்னா இது போல் வந்துட்டு ஒரு பெரிய கண்டு நூல் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம தேவையான அளவு தான் எடுப்போம். இதுதான் பைப்பிங் வைக்கிற நூல். இதுதான் இந்த நூலை வந்துட்டு இந்த பீஸ்குள்ளே அப்படி வச்சு இந்த நூலை வந்துட்டு இந்த பீஸ்குள்ளே அப்படி வச்சு இப்படி ரெண்டாக மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு கரெக்டாக இந்த குதிரை ஒட்டி இப்படியே ஸ்டிச் போட்டு வாங்க. நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிங்க. நூல் பைப்பிங்கில் எல்லா ப்ளவுஸ் எந்த ஒரு ப்ளவுஸாக இருந்தாலும் நீங்கள் நீட்டாக சிம்பிளாக ஒரு நூல் பைப்பிங் வைக்கும் போது செம்ம நீட்டாக இருக்குங்க. ப்ளவுஸுடைய லுக்கே பயங்கரமாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்டிச் போட்டுருங்க. நல்லா டைட்டாக ஸ்டிச் போட்டுருங்க. இப்போ இது போல் வச்சுட்டு லாஸ்ட் வரைக்கும் முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு இதை கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இந்த நூல் கண்டை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு இப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இது விட்டு இப்படி கட் பண்ணிவிடுங்க. அந்த பிசுரை வந்துட்டு அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா, இதை 1/4 இன்ச்சு விட்டு இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இந்த பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம ஜாயின் பண்ணது உள்ளே இருக்கும். இது வந்துட்டு மேல் பார்த்த மாதிரி போட்டுக்குங்க. மேலே பார்த்த மாதிரி இந்த பீஸை போட்டுட்டு இது என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இந்த பீஸ் மேலே இந்த பீஸை இப்படி வச்சு இங்கே திருப்பியும் ஸ்டிச் போடுறீங்க. திருப்பி அதை ஒட்டி ஸ்டிச் போட்டு வரீங்க. ஸ்டிச் போட்டுட்டு இப்போ இதை கட் பண்ணி எடுத்துருங்க. எக்ஸ்ட்ராஸ்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் நம்ம லெஃப்ட் சைடு கைடு போட்டுருக்கிறதுனால என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இந்த காஜாப்பட்டி சைடு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த பீஸை வந்துட்டு இந்த பைப்பிங் உள்ளே இருக்கிற மாதிரி இதை வந்துட்டு இப்படி திருப்பி வச்சுக்கிங்க. திருப்பி வச்சுட்டு இப்படியே ஸ்டிச் பண்ணுறாங்க. ஆல்ரெடி போட்டு அந்த தையல்லே நம்ம ஸ்டிச் போட்டு வரணும். போட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும். இப்படி ஸ்டிச் போட்டுவாங்க.
கரெக்டாக இந்த தையல் அளவு போட்டு இப்படியே நீங்கள் ஸ்டிச் போட்டு வாங்க. ஸ்டிச் பண்ணிட்டோமா, இந்த ஷேப் இருக்குது பாருங்கள், அந்த ஷேப்பில் லைட்டாக அப்படி கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு நீட்டாக பைப்பிங் இருக்கும். இந்த ஷேப்பில் மட்டும் இப்படி கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணி விட்டுட்டு இந்த பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பீஸை வந்துட்டு இப்படி திருப்பிடுங்க. இந்த பீஸை வந்துட்டு இந்த அளவுக்கு நம்ம இங்கே தச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு இந்த பீஸை இப்படி திருப்பிட்டு ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஸ்டிச் போடுறோம். இப்போ வந்துட்டு குதிரையை மாற்றிட்டேன். நம்ம வந்துட்டு இந்த பைப்பிங் அடிக்கிற வரைக்கும் தான் அந்த குதிரை போடணும், ஒன் சைடு குதிரை. அப்புறம் அதை மாற்றிடலாம் நம்ம. இப்போ இப்படியே தையல் இப்படியே போட்டுவாங்க. இது ஃபுல்லாக இப்படி தையல் போட்டுட்டோம். தையல் போட்டுட்டு இந்த பிசுறு இருக்குது பாருங்கள், இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பிசரை வந்துட்டு இப்படி மடக்கிடுங்க. மடக்கிட்டு இதை இப்படி திருப்பினீங்கன்னா பைப்பிங் அழகாக இதுக்குள்ளே வந்துடும். இப்போ இது மேலே ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். இப்போ முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், நீட்டாக சூப்பரான ஒரு நூல் பைப்பிங்கே நம்ம வச்சிட்டோம் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை. இப்போ நூல் பைப்பிங் வைக்கணுன்னா நம்மளோட சேனலை பார்த்து நீங்களும் கற்றுக்குங்க. தேங்க்யூ.